ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் துலா ராசிக்காரர்களுக்கு வருகின்ற குரு பகவான் பயிற்சியினால என்னென்ன ஒரு அதிர்ஷ்டங்கள், என்னென்ன ஒரு மாற்றங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த குரு பகவான் பயிற்சியானது தமிழுக்கு பராபவ வருடம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி இரவு 1:50 அளவில் இந்த குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகிறார். அதாவது துலா ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக 9ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்த குரு பகவான் வருகின்ற வைகாசி 18ஆம் தேதி முதல் ராசிக்கு 10ஆம் இடத்துல உச்சபலத்தில் அமர இருக்கிறார். ஆங்கில தேதிக்கு 1/6/2026 அன்று இந்த குரு பகவான் 9ஆம் இடத்திலிருந்து ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர இருக்கிறார். இந்த குரு பகவான் பயிற்சினால துலா ராசிக்காரர்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். இந்த குரு பகவான் யார்? சூரிய குடும்பத்துல ஒரு முதல் சுபக்கிரகம் அப்படின்னா குரு பகவான் தான். அதே போல ஒரு ராசியில ஒரு வருஷம் சஞ்சாரம் செய்யக்கூடியவர். ராசி மண்டலத்தை ஒரு முறை வலம் வர 12 வருடங்கள் எடுத்துக்கொள்கிறார். குரு பகவான் நின்ற இடத்தை விட பார்த்த இடத்தை பலம் பெற செய்யக்கூடியவர். குரு பகவானின் பார்வைக்கு அவ்வளவு சிறப்புகள் உண்டுங்க. குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்தில் உள்ள அத்தனை தோஷங்களும், அதாவது குரு பகவான் பார்த்த இடம் கோடி தோஷங்கள் விளக்கப்படுமோ. அதே போல தனக்காரகன், புத்திரக்காரகன் என போற்றப்படக்கூடியவர் இந்த குரு பகவான். தேவகுரு என்று அழைக்கப்படக்கூடியவர் இந்த குரு பகவான். அதே போல ஒரு ராசிக்கு 2, 5, 7, 9, 11 சஞ்சாரம் செய்யும் பொழுது யோகத்தை அள்ளி கொடுப்பார். அதே போல தான் நின்ற ராசியிலிருந்து 5, 7, 9ஆம் இடத்தை பார்வையிடுவார். அதாவது குரு பகவானுக்கு 5, 7, 9 பார்வைகள் உண்டு. சரி, இந்த குரு பகவான் பயிற்சினால துலா ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? துலாம்ங்கிறது பாருங்க, காலபுருஷ தத்துவத்தில் 7வது ராசி. இந்த ராசிக்கு அதிபதி அழகுக்கு காரகனான சுக்கிர பகவான் ஆவார். துலா ராசிக்குள் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம் 4 பாதங்களும், விசாக நட்சத்திரம் முதல் 3 பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும். பொதுவாக துலா ராசிக்காரர்கள் பாருங்க, அன்பால் மற்றவர்களை கட்டி போடக்கூடியவர்கள், நீதிக்கு தலைவணங்கக்கூடியவர்கள் துலா ராசிக்காரர்கள். எந்த ஒரு காலகட்டத்திலும் பாருங்க சமநிலையோடு இருக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். அதே போல துலா ராசிக்காரர்கள் எப்போதும் இளமையோடு காட்சி அளிப்பார்கள். ஆடை ஆபரணம் மீது அதிக பிரியமுடையவர்கள் பாருங்க துலா ராசிக்காரர்கள். எங்கிருந்தாலும் பாருங்க சொகுசான வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். பணப்புழக்கம் அதிகம் உடையவர்கள், வியாபார யோகம் உடையவர்கள், இதெல்லாம் பாருங்க துலா ராசிக்காரர்கள். சரி, துலா ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பகவானின் பயிற்சி எப்படி இருக்கும் பாருங்க. துலா ராசிக்காரர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக 9ஆம் இடத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்தார். வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் உச்சபலத்தில் அமர இருக்கிறார். துலா ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 3க்கும் 6க்கும் ஆதிபத்தியம் உடையவர். அப்ப 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல உச்சபலம் பெற இருக்கிறார். துலா ராசிக்காரர்களுக்கு ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து புது வேலை கிடைக்க இருக்கிறது, உயர் பதவி கிடைக்க இருக்கிறது. சமுதாயத்தில் தலைநிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் துலா ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது. ஏன் அப்படின்னா பாருங்க, துலா ராசிக்காரர்களுக்கெல்லாம் 2027 ஜூன் வரையும் 6ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார். அப்ப இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான குரு பகவான் தனது 9ஆம் பார்வையால் பார்க்க இருக்கிறார். அந்த சனி பகவான் குரு பகவான் வீட்டில் தான் சஞ்சாரம் செய்கிறார். அப்ப பாருங்க, சனி அமர்ந்த வீட்டுக்குடைய குரு உச்சபலம் பெறுகிறார். துலா ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் யோகாதிபதிங்க, 4க்கும் 5க்கும் உடையவர். அப்ப யோகாதிபதி சனி பகவான் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டுக்குடையவன் பாருங்க பலம் பெற்று ராசிக்கு 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார். அப்ப இந்த குரு பகவான் பயிற்சினால துலா ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். கிட்டத்தட்ட ஒரு வருஷமா உங்களுக்கு 9ஆம் இடத்துல குரு இருந்தார். குழந்தை பாக்கியம், திருமண யோகம், அதே போல உத்தியோகத்தில் முன்னேற்றம், இன்க்ரிமெண்ட் அதிகரிக்கிறது, புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகம், இப்படி பாருங்க நிறைய அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு கொடுத்துருப்பார். 9ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யும் பொழுது பணப்புழக்கத்தில் நல்ல முன்னேற்றம், வியாபாரத்தில் அதிர்ஷ்டம், இதெல்லாம் பார்த்துருப்பீங்க துலா ராசிக்காரர்கள். வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் இடத்துல குரு பகவான் உச்சபலத்தில் அமர இருக்கிறார். பொதுவாக 10ஆம் இடங்கிறது ஜீவனஸ்தானம். அப்ப இந்த இடத்துல குரு பகவான் பலமாக அமர இருக்கிறார். நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்க இருக்கிறது.
துலா ராசிக்காரர்களுக்கு 2026-27 பாருங்க போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் அமரக்கூடிய பாக்கியம் துலா ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது. அதே போல பாருங்க பெர்மனண்டான ஒரு நிலையான தொழில் பாக்கியம்ங்கிறது துலா ராசிக்காரர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலேருந்தே பாருங்க உங்களுக்கு அமைய இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் இடத்துல ஒரு வலுவான கிரகம், இன்னும் சொல்ல போனால் சுப கிரகத்தில் தலைமை கிரகம் அப்படின்னு சொன்னால் குரு பகவான் தான். அவர் 10ஆம் இடத்துல உச்சபலத்தில் அமர இருக்கிறார். அப்போ துளாராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியான வாய்ப்புகள் பாருங்க அதிர்ஷ்டம் பாருங்க தேடி வர இருக்கிறது. என்ன ஒரு விஷயம்னா 10ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யும்போது நீங்கள் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிறைய பேருக்கு பாருங்க உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், இட மாற்றம், இது மாதிரி மாற்றங்களை கொடுக்கும். ஆனால் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு வருகிற ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். 2026-27 பாருங்க 2027 ஜூனுக்குள்ள அரசாங்க வேலை நிறைய பேருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 10ஆம் இடத்துக்கு குரு வரார், உச்சபலத்தில் வரார். பழைய பாடல் என்ன சொல்லுதுன்னா, ஈசனார் ஒரு 10 தலை ஒட்டிலே இறந்து உண்டதும் 10க்கு குரு வந்த போது சிவனை பிச்சை எடுத்தார் அப்படின்லாம் பழைய பாடல் சொல்லுதுங்க. அதனால உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த 2026 ஜூன்ல இருந்து 2027 ஜூன் வரையும் உள்ள காலகட்டத்தில் நீங்கள் ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா அவசரப்பட்டு வேலையை விடக்கூடாது, விஆர்எஸ் கொடுக்கக்கூடாது, உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் அவசர முடிவுகள் எடுக்கக்கூடாதுங்க துளாராசிக்காரர்கள் இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்குள்ள. ஆனால் நிறைய பேருக்கு புது வேலை கிடைக்க இருக்கிறது, வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய பாக்கியம் கிடைக்க இருக்கிறது, இதெல்லாம் சொல்ல முடியும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு பாருங்க பிள்ளைகள் வழியில் தடைப்பட்ட சுபகாரியங்கள்லாம் நடைபெற இருக்கிறது. குலதெய்வத்துக்கு பூஜை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல் சமூகத்தில் ஒரு மதிப்பு மரியாதை, புதிய பதவிகள், இன்னும் சொல்ல போனால் உயர் பதவிகள், இன்க்ரிமெண்ட் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள், இது எல்லாத்தையும் கொடுக்கும் 10ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில். ஏன்னா 10ஆம் இடத்துல குரு உச்சபலத்தில் அமர இருக்கிறார். அப்போ புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். புதுசாக ஒரு சில தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். வியாபாரத்தில் அதிர்ஷ்டம் கிடைக்கும். இப்படி நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்க போறீங்க. இன்னும் சொல்ல போனால் துளாராசிக்காரர்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான இந்த குரு பகவான் பார்வையில் இருக்கிறார். சனி பகவான் தனக்கே உரித்தான ஒரு வலுவான இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான இந்த குரு பகவான் பார்வையில் இருக்கிறார். சனி பகவானுக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் அமர இருக்கிறார். குரு பகவானுக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். அதனால இந்த காலகட்டங்கள் ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டங்கள். துளாராசிக்காரர்கள் நீண்ட காலமாக இடம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும், ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். குடும்பத்தில் உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு இல்லைன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் செய்யணும் அப்படின்னா அந்த காரியங்கள் வெற்றிகரமாக நடந்திருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4ஆம் அதிபதி அமர்ந்த வீட்டுக்குடையவன் 10ஆம் இடத்துல உச்சப்பலம் பெறுகிறார். அப்போ சுபகாரிய தடைகள்லாம் விலகி குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடந்தேறும். அதே போல் 3ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாருங்கிறதுனால அவசரப்பட்டு வேலையை மட்டும் விடாதீர்கள். துளாராசிக்காரர்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். அதே போல் திட்டமிடுதல் சரியாக இருக்கும், நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்கும். பாருங்கள் ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் சரி அது கரெக்டாக இருக்கும். அதே போல் ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட்டு, இந்த ரேஸு, லாட்டரி போன்ற விஷயத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி நல்ல ஒரு மாற்றத்தை, நல்ல ஒரு முன்னேற்றத்தை துளாராசிக்காரர்கள் பார்க்க போகிறீங்க. சனி பகவானுக்கு குரு பகவானுடைய பார்வைப்படுவதனால பாருங்க உழைப்பை விட 2 மடங்கு வருமானம் உங்களுக்கு அதிகரிக்க இருக்கிறது துளாராசிக்காரர்களுக்கு. அதனால உயர்ந்த பதவிகள் உங்களை தேடி வர இருக்கிறது. இதனால் வரையும் பார்க்காத சில பண வரவுகளை துளாராசிக்காரர்கள் இந்த 2026-27 பார்க்க முடியும். இப்படி பல மாற்றங்களை நீங்கள் பார்க்க போறீங்க. கடன் பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அதே போல மருத்துவ செலவுகள் முற்றிலுமாக நீங்கிவிடும். வழக்கு சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். எதிரிகள் தொல்லை பாருங்க முழுவதுமாக இருக்காது. இந்த 2026-27 எதிரிகள் தொல்லையே இருக்காது உங்களுக்கு. அதே போல் உங்களுக்கு உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் தொல்லை கொடுத்தவர்கள் பாருங்கள் வேறு இடத்துக்கு இடம் மாறிடுவாங்க. உங்களுக்கு தொழில் சார்ந்த பாருங்கள் எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்படி பல வகையிலும் பாருங்கள் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதே போல் ராஜயோக பலன்களை அனுபவிக்க முடியும் துளாராசிக்காரர்கள். இந்த 6ஆம் இடத்துல சனி, 10ஆம் இடத்துல குரு. அப்போ குரு பகவானுக்கு கோணத்தில் சனி இருப்பதனால பாருங்கள் நல்ல வருமானம், வெளிநாடு மூலம் ஆதாயம்,
அதே போல் தொழில் சார்ந்த யோகம், சொந்த தொழிலில் பிரகாசம், வியாபாரத்தில் அதிர்ஷ்டம், இப்படி பல வகையிலும் பாருங்கள் யோகத்தை பார்க்க போகிறீங்க. நீண்ட காலமாக இழுபறியாக இருந்த சில காரியங்கள்லாம் நடைபெற இருக்கிறது. அதே போல் அதிர்ஷ்டம் தேடி வர இருக்கிறது. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கட்டாயம் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி பாருங்க, இந்த குரு பயிற்சினால படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளாக இருந்தாலும் சரி, அதே போல் ஒரு உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கெல்லாம் பாருங்க ஒரு மிகச்சிறந்த நற்பலன்கள் இந்த காலகட்டத்தில் வர இருக்கிறது. வயதானவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். அதே போல் துளாராசி பெண்களுக்கு குடும்பத்தில் ஒரு சந்தோஷம். அதே போல் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பாருங்கள் குழந்தை இருக்கக்கூடிய யோகம். அதுவும் ஆண் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஆண் குழந்தை தரிக்கக்கூடிய யோகம். ஏன்னா 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார், அங்கே சனியை குரு பார்க்குறாரு. அப்போ குடும்ப விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், இப்படி நிறைய அதிர்ஷ்டங்கள் துளாராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் பயிற்சினால கிடைக்க இருக்கிறது. ஏன்னா 10ஆம் இடம் கர்ப்பஸ்தானம், அந்த இடத்துல குரு பகவான் வந்து அமர்வது உங்களுக்கு பாருங்க நீண்ட காலம் கர்ப்பம் தரிக்காதவர்கள்லாம் பாருங்க இந்த காலகட்டத்தில் கர்ப்பம் தரிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். முக்கியமாக உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். சமூகத்தில் நீங்கள் யார் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் வெளிக்காட்ட முடியும். உங்களுடைய திறமையை கண்டு மற்றவர்கள் வியந்து போகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிகள் இருக்கும். சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு நீங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் கிடைக்கும். இன்னும் சொல்ல போனால் கூடுதல் பொறுப்புகள், தலைமை பொறுப்புகள் இதெல்லாம் தேடி வருங்க. துளாராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்ய இருப்பது, 10ஆம் இடத்துல குரு உச்சப்பலத்தில் அமர இருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியும் துளாராசிக்காரர்களுக்கு. அப்போ துளாராசிக்காரர்கள் மாற்றத்தை பாருங்க இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். இந்த 2026-27 6ஆம் இடத்துல சனி, 10ஆம் இடத்துல குரு, மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை துளாராசிக்காரர்கள் கட்டாயம் அனுபவிக்க முடியும். உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற இருக்கிறது வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல். சரி, துளாராசிக்காரர்கள் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள தென்குடி திட்டை பாருங்க, குரு பகவானுக்கு தனி சன்னதி உள்ள இடம் அப்படின்னா இந்த தஞ்சாவூருக்கு அருகிலுள்ள தென்குடி திட்டை, இந்த கோயிலுக்கு ஒரு முறை சென்று வருவது நல்லது. அதே போல் கும்பகோணத்திற்கு அருகிலுள்ள ஆலங்குடி, இதுவும் பாருங்க குரு பகவானுக்கு ஒரு சிறந்த பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல் திருச்செந்தூர் முருகபெருமானை சென்று தரிசிப்பதும் உங்களுக்கு சிறப்பு தரும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஏதாவது ஜாதகம் எழுதணும்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்வியும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்லி கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.